தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமி இது. ஜெயஹிந்த். ஏன்பா சுதந்திர தினம் நேற்றைய தினம் தான்ப்பா, இன்னைக்கு ஏன்பா பாடுறீங்க? இல்லைங்க, நேற்றைய தினம் பதிவிட்ட காணொலியில் இந்த பாட்டை பாட முடியல. அந்த காணொலி ஆரம்பிச்சதுல இருந்தே கேமரா ரொம்ப தொல்லை பண்ணியிருந்தது. அதனால பாருங்க, நேற்றைய தினம் பாடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, இன்னைக்கு பாடுறோம். அதுல தப்பு இருக்கு? தப்பே கிடையாது. புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. டிஸ்க்ளைமர் கண்டிப்பா இந்த வீடியோக்கு சொல்லணும். எந்த வீடியோக்கு சொல்றோமோ இல்லையோ, இந்த வீடியோ கண்டிப்பா டிஸ்க்ளைமர் சொல்லியே ஆகணும். இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சொல்லப்படுகின்ற செய்திகள், சம்பவங்கள் அனைத்தும் ஊருக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோன்றத டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறோம். அப்புறம் யார் எங்ககிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க. அப்படியே நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை பொறுமையாக முழுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலி கொண்டு போயிடுவோம். கவுண்டமணி செந்தில் காமெடியில ஒரு காட்சி. செந்தில் சிரிச்சினே இருப்பாரு. அப்ப கவுண்டமணி கேட்பாரு, எதுக்குடா சிரிச்சினே இருக்கிறேன்ட்டு. உலகத்தை நினைச்சேன் சிரிச்சேன்னு செந்தில் சொல்லுவாரு. அதே மாதிரி தான் பாருங்க, இன்னைக்கு நாங்களும் உலகத்தை நினைச்சோம் சிரிச்சோம். எதுக்குப்பா உலகத்தை நினைச்சீங்கன்னு நீங்க கேட்கணும். எதுங்க கேட்க மாட்டீங்களா? கேட்காதீங்க, நாங்களே சொல்லிடுறோம். எதுக்கு உலகத்தை நினைச்சு சிரிச்சோம்னு சொன்னா அந்த காட்சியை பாருங்க. பசங்க எல்லாம் உள்ள போயிட்டாங்க சார். இப்போ இங்க வந்து சொல்றாங்க பிளாக் கலர் அலௌட் இல்ல அப்படின்றாங்க. இது எங்களுக்கு தெரியுமா? அது ஏன்னா பப்ளிசிட்டி எதனா பண்ணா பரவாயில்ல, எதுவுமே பண்ணல. நான் மேல இது போட்டு போறேன்னு சொல்றேன், அதுவும் அலோ பண்ண மாட்டேன். இப்போ 2 பசங்க உள்ள போயிட்டாங்க. அப்ப யார் பாத்துப்பா? நீங்க அதை பாத்துப்பீங்களா? புரோட்டோகால் இப்ப அந்த குழந்தை பசங்க நீங்க பாத்துப்பீங்களா? நேற்றைய தினம் நடந்த சுதந்திர தின விழாவில் ஒரு சில மக்கள்லாம் பாருங்க, கருப்பு கலர் டிஷர்ட்டை போட்டு வந்துட்டாங்கன்ட்டு உள்ள அனுமதி கிடையாதுன்னு தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். கேட்கறாங்க, ஏங்க பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு போனா உள்ள அனுமதி கிடையாதான்ட்டு. அனுமதி கிடையாதுங்க, இதெல்லாம் சொல்லவே இல்லைங்களே, சொல்லணுமா? ஏன் உங்களுக்கு தெரியாதுங்களா? பிளாக் ஷர்ட்டையோட உள்ள அனுமதி கிடையாது. ஒருத்தர் 2 பேர் தான் வந்திருக்காங்க. கும்பலாலாம் பாருங்க வரல, ஒருத்தர் 2 பேர் தான் போறாங்க. இருந்தாலும் பாருங்க, அவங்க பிளாக் டிஷர்ட்டோட அனுமதி கிடையாதுன்ட்டாங்க. அந்த இடத்துல தான் பாருங்க உலகத்தை நினைச்சோம் சிரிச்சோம். ஏன் உலகத்தை நினைச்சு அந்த இடத்துல சிரிச்சோன்றத நண்பர்கள் மக்கள் பார்வைக்கே விட்டுறோம். நீங்களே பாருங்க எதுக்காக சிரிச்சோன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த பக்கம் மீடியா சைடு வந்தா, நேற்றைய தினம் நடந்து முடிந்த அந்த சுதந்திர தின விழாவோட தலைப்பு செய்திகள்லாம் வந்தது இல்லைங்களா? அந்த பெரும்பாலான தலைப்பு செய்திகள் ஒருவரை சுற்றியே இருந்தது. நாங்க பேர்லாம் சொல்ல விரும்பலங்க. இந்த தலைப்பு செய்தி யாரை சுற்றியே இருந்ததுன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் அனைத்திலும் பிளாஷ் நியூஸ் ஆயிட்டு இருந்தது. வழக்கம் போல அந்த விழாவில் நிறைய அம்சங்கள் இருந்தது. அதிலும் மிக முக்கியமாக நம்ம சிஎம் சார்லாம் கூட நிறைய பேசியிருந்தாரு. ஆனால் அதையெல்லாம் கடந்து பெரிய அளவுல தலைப்பு செய்தியாக வந்தது இந்த மாதிரி விஷயங்கள் தான். அந்த உண்மை ஒரு ஓரம் வந்துட்டு போடும், தப்பு கிடையாது. இத பாருங்க கொஞ்சம். விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஐயப்பா, என்ன எடிட்டர் சார், என்னங்க இது? எந்த வீடியோ போட சொன்னா, எந்த வீடியோ பாருங்கன்னு சொன்னா எந்த வீடியோ காட்டுறீங்க நீங்க? எதுங்க அந்த கிளிப்பிங் மாயமா மறைஞ்சு போச்சா? என்னங்க இது? விட்லாச்சாரியா படத்துல மாய மந்திரம்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க நீங்க. சரி, எதுக்காக இந்த வீடியோ போட்டீங்க? அதுல ஒன்றும் பெருசா தப்பா ஒன்றும் சொல்லிங்களே, கரெக்டாக தான் சொல்லிக்காங்க. 5932 கோடின்ட்டு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்த அமௌண்ட். எதுங்க காதை கிளீன் பண்ணிட்டு கேட்கணுமா? எங்க போடுங்க. விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆமா, 5932 கோடின்னு சொல்வதற்கு பதிலாக 5932 கோடின்ட்டு மேடையிலே சொல்லிட்டு. அது வேற ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த ரெக்கார்டு வேற ஊரு ஃபுல்லா சுத்திட்டு இருக்குமே. நேரம் சுத்துதுங்களா? அதனால தான் நீங்க தேவையில்லாம இந்த வீடியோ போட்டு விட்டுருக்கீங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. அது பாருங்க, எதிரொலி சின்சியரா நிதி அமைச்சர் சொன்ன வார்த்தையை கணக்குகளை கேட்டு 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 மனப்பாடம் பண்ணி பண்ணி அதோட எதிரொலி தாங்க அது. இதுல என்ன தப்பு இருக்கு? 5932.23 கோடி இல்லங்க. மிக முக்கியமான மேடையில கணக்குகளை சொல்லும் போது டங்கு ஸ்லிப்பாயி வார்த்தை தடுமாறுறது சகஜம் தாங்க. அதுவும் கணக்கு முன்ன பின்ன அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்க கூடாது, அதை விட்டு தள்ளுங்க. நல்ல நாள், சுதந்திரம் கிடைத்த நாள். அந்த சுதந்திரம் கிடைத்த நாளை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த தருவாயில் ஐயோ, இதை போன்ற ஒரு செய்தியை நாங்கள் கேட்பதா? என்ன செய்திங்க? அதை எப்படி நம்ம வாயால சொல்ல முடியும்? நம்ம அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லி பழக்கமே இல்லைங்களே. அவர் சொன்னதே கேட்டுக்கோங்க. ஆனா சட்டமன்றங்களுக்கு அசாத தேர்தல் யாரும் கிடையாது. இப்படிப்பட்ட 4 கோடியார் அவர்கள், சாரி
நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிஸ்கெட் ஜேபி கட்சியோட கரண்ட் மாநில தலைவர், அவர் தான் பேசியிருக்காருங்க. மேடையில பேசும்போது, அது மிக முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க மேடையில பேசும்போது எப்படி பேசணும், அதுவும் எந்த விஷயத்தை குறித்து பேசுறோன்றத தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு பேசணும். ஏதோ போற போக்குல அசால்ட்டா பேசிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. அரசியல் ரீதியான கருத்துக்களை 1008 அல்ல, 180,000 இல்ல, 1,80,00,000 கருத்துக்கள் கூட எடுத்து வைக்கலாம். அப்பாவை காணோன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு எதிராக அரசியல் ரீதியாக நியாயமாக நலத்திட்டங்கள் மூலமாக எடுத்துரைப்பதற்கும் எடுத்து வைப்பதற்கும் எவ்வளவோ கருத்துகள் இருக்கும்போது இந்த கருத்து உங்களுக்கு தேவைதானா? வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டாங்கன்னா அம்மா யாருன்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, நயினார் நாகேந்திரன் அவர்கள் மீது எவ்வளவு புகார்கள் குவிந்திருக்குமோ, எவ்வளவு வழக்குகள் பாஞ்சி இருக்குமோ, எத்தனை பிரிவுகளின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருப்பாரோ. ஏங்க தடுக்குறீங்க? எதுங்க கைது நடவடிக்கை எல்லாம் பாயலையா? இல்லங்க, நீங்க டிவியை ஒழுங்கா பார்த்துருக்க மாட்டீங்க. இந்நேரம் பாஞ்சிருக்குமே. பாயலிங்களா? இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் வரைக்கும் இது சம்பந்தப்பட்ட கைது நடவடிக்கை எதுவும் பாயலைங்க. நண்பர்கள் இந்த காணொலியை ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கும் போது கைது நடவடிக்கை பாஞ்சிருக்கலாம். அவரை பாருங்க, தஞ்சாவூர், பாளையங்கோட்டை, ஏதாவது ரொம்ப தூரமா இருக்கிற சிறைக்கு கொண்டு போயிருக்கலாம். ஆனாலும் பாருங்க, இது வரைக்கும் எந்த நடவடிக்கை பாயல. அதாங்க கேட்கிறோம், ஏன் பாயலைங்க? இந்நேரம் பாஞ்சிருக்கணுங்க. என்ன பாருங்க, காவிரி நீர் விஷயத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது ஐயோ அவர் காவிரி நீரை பத்தி பேசலங்க, அவர் தேவையில்லாத டபுள் மீனிங் அர்த்தத்தை முன்வைத்து ஏதோ பேசிட்டார்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணாங்க. ஆயிரக்கணக்கான போலீஸை கொண்டு போய் குவிச்சு கைது பண்ணாங்க. கைது பண்ணி எவ்வளவோ தூரமா கூட்டிட்டு போயிருக்கிறாங்க பல மணி நேரங்களாக. அதுவும் பாருங்க, பிணை கிடைத்து விடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டே ரொம்ப கவனமாக கையாண்டு எந்த காரணத்தை கொண்டும் ஜாமீனில் வெளிவந்து விடக் கூடாது என்பதற்காகவே பிரிவுகளை பார்த்து 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 9 பிரிவுகளின் கீழ் பதிவு பண்ணி கைது பண்ணாங்க இல்லைங்களா? அவ்வளவு பிரிவுகளின் கீழ் கைது பண்ண வேண்டிய அளவுக்கு என்ன பேசினாரு அந்த மேடையில? வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இதுதான் பேசினார், இவ்வளவுதான் பேசினாரு. இது குறித்து ஏற்கனவே அன்றைய தினம் விரிவாக ஒரு காணொளி பதிவு பண்ணியிருந்தோம், நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனா பாருங்க, இந்த மாதிரி பேசுறதுக்கு அவ்வளவு பிரிவுகளை பதிவு பண்ணி ஆயிரக்கணக்கான போலீஸை கொண்டு போய் நிறுத்தி கைது பண்ணாங்கன்னு சொல்லும் போது பல மடங்கு பேசியிருக்காருங்க ஒரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவர் மீது இன்னமும் பாருங்க, வினை கிடைக்க கூடாத வகையிலான பிரிவுகளை போட்டு அவர் கைது பண்ணலையா? ஏன் பண்ணலங்க? ஏன் பண்ணணும்பா? எதுக்குப்பா பண்ணணும் அவரை கைது? அவரை நாங்க வாழ்த்துறீங்களா? வாழ்த்துறீங்கன்னு இல்ல, வாழ்த்துறாங்க. ஆமா, அங்க பாருங்க. எந்த அளவுக்கு இப்ப இந்த 3 மாதத்திலேயே நான் எந்த அளவுக்கு ஒரு நல்லாட்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு எங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக, நாங்கள் செயல்களின் மூலமாக, எங்கள் திட்டங்கள் மூலமாக பதிலளிக்கிறது சிறப்பா இருக்கும். அதனால அவங்க இயலாமையில பாத்தீங்கன்னா மக்களுடைய கவனத்தை எப்படியாச்சும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இயலாமையில சொல்றதா நான் பாக்குறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாருங்க, இதுல வேற சைக்கிள் கேப்ல புல்டோசர் ஏத்துற மாதிரி சிறப்பான ஆட்சின்னு போற போக்கில் இவங்களே சர்டிபிகேட் கொடுத்துக்கிறாங்க. அந்த சிறப்பான ஆட்சின்னு சொன்ன அந்த ஃப்ரேம் ஒரு ஓரமா இருக்கட்டும், அடுத்து வேணா வரட்டும். இப்ப பாருங்க, நயினார் நாகேந்திரன் அவர்களை குறித்து ஒரு கண்டனம் கூட கிடையாது, எதிர்த்து கூட பேசுறது கிடையாது, எல்லாத்துக்கும் சேர்த்து வாழ்த்துறோம். ஏங்க என்னங்க இது அக்கிரம அநியாயமாகுது? எதுங்க எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் அப்படி பேசுறதுக்கு அவ்வளவு கோதிச்சாங்க. இவர் இந்த மாதிரி அக்கிரம அநியாயத்துக்கு பேசியிருக்காரு, ஒரு வார்த்தை கூட கண்டனம் யாரும் பதிவு பண்ண மாட்டாங்களா? எதுக்குப்பா பதிவு பண்ணணும்? மறுபடியும் கேட்கறோம், எதுக்கு பதிவு பண்ணணும்? வழக்கமா நம்ம ஒரு டைலாக், பழைய டைலாக் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சம்பந்தியம் சட்டத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில உண்மை மட்ட கணக்காக இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது நாங்க ஏன்பா அவருக்கு கண்டனம் தெரிவிக்கணும்? ஏங்க அப்ப எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் எதுவுமே பேசாததுக்கு அவ்வளவு கரெக்டா பண்ணீங்க. அது திமுகன்னு சொன்னா எதுவுமே பண்ணனா கூட எங்களுக்கு வெறி வந்துடும். அரசியல் எதிரியான திமுக ஏதாவது பேசினாதான் எங்களுக்கு கோவம் வந்துடும், நாங்க டென்ஷன் ஆயிடுவோம். இதே பாருங்க, கொள்கை எதிரி ஒரு கட்சிக்கு அரசியல் எதிரி மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா கொள்கை மாறவே மாறாது, எப்பவுமே மாறாது, மாற்ற முடியாதது. அப்படி மாற்ற முடியாத அந்த கொள்கை எதிரி கட்சியை சேர்ந்த தலைவர் இந்த மாதிரி பேசுறத பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணும்னு சொன்னா அப்ப நீங்களே தெரிஞ்சுக்க வேண்டாமா? சம்பந்தியம் சட்டத்துக்கு சாப்பிட போன மாதிரி நாங்கெல்லாம் ஒரே கூட்டையில மட்ட கணக்காக இருக்கணும்னு விட்டு போவீங்களா? நாங்க ஏன்பா கோவப்பண்ணோம்? அவர் மீது நடவடிக்கை பாயணும்? அப்படித்தான் இருக்கிறாங்க. மறுபடியும் சொல்றோம், இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் தருவாயில் எந்த நடவடிக்கை பாயல. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது ஏதாவது நடவடிக்கை பாஞ்சிச்சுன்னா தப்பு கிடையாது, அது ஒரு ஓரமா பாஞ்சின்னு போட்டோம். ஆனா பாருங்க, இந்த இடத்துல தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களைத்தான் நாங்க தேடி நிற்கிறோம்.
உதயநிதி அவர்கள் ரொம்ப மோசமா பேசிட்டாரு, பெண்களை இழிவுபடுத்தி விட்டார், ஒட்டுமொத்தமா கொச்சைப்படுத்தி விட்டார். அவரு எந்த கான்டெக்ட்ல பேசினாருன்றத இவங்க பார்த்தாங்களா, கேட்டாங்களா, தெரிஞ்சினாங்களா, புரிஞ்சினாங்களா, எதுவுமே தெரியாது. மண்டபத்துல யாராவது ஸ்கிரிப்ட்ல ஏதாவது எழுதி கொடுத்தாங்கன்னா ஐயோ பெண்களை ஒட்டுமொத்தமா கொச்சைப்படுத்தி விட்டாருன்ட்டு அன்னைக்கு பாருங்க உதயநிதி அவர்கள் விஷயத்துல அவ்வளவு கதர்னாங்களே. இன்றைக்கு இவங்க கட்சியோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இவ்வளவு மோசமா பேசியிருக்காருங்க. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு குரல் எங்கேயாவது ஒழிச்சுதா பாத்தீங்களா யாராவது? நாங்க பார்க்கலங்க, நண்பர்கள் பார்த்துதான் சொல்லுங்க. ஏங்க என்னங்க இது? இதுக்கே நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அப்ப அதுக்கு என்ன பண்ணுவீங்க? காலையில தண்ணி சொல்லி சொன்னப்பா 130 வயதில் மெட்ரோ போய் ஆய்வு செய்யறாங்க. காலையில் தண்ணிக்காக சண்டை போடுறாங்க பார்த்தா ஆளுநர் எதிர்கட்சியா எங்க அண்ணி திரிசாக்காக சண்டை போடுறாங்க எல்லாருமே. காலையில் தண்ணிக்காக சண்டை போட்டு நீங்க கொண்டு வரதுன்னா காலையில் தண்ணியாவது அதாவது எங்க அண்ணி திரிசாவை பத்தி அவ்வளோ பேசுறாங்க. ராஜன கையாடு இது ஏஐ வீடியோ தானே இது? அதிமுக கட்சியோட முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசுவதை போன்ற ஏதோ ஒரு ஏஐ வீடியோ ரெடி பண்ணி தானே போட்டிருக்கீங்க நீங்க. எடிட்டர் சார், இந்த மாதிரிலாம் போகக்கூடாது. ஏஐ வீடியோலாம் நம்ம வீடியோல என்னைக்காவது பதிவு பண்ணிருக்கோமா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. எதுங்க ஏஐ வீடியோ கிடையாதா? ஒரிஜினல் வீடியோ தானே அது? என்னங்க இது இவ்வளவு மோசமா பேசுறாங்க? அதுவும் போற போக்கில் சென்சார் கூட பண்ணாம டக்குன்னு பெயரை சொல்லியே சொல்றாங்க. அந்த பக்கம் அதிமுக கூட கூட்டணியில் இருக்கிற பிஸ்கெட் ஜேபி கட்சியோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த மாதிரி பேசுறாருன்னு பார்த்தா, அவருக்கு முன்னாடியே பாருங்க அதிமுக கட்சியோட முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசியிருக்காரு. இதெல்லாம் பாருங்க, யாரும் பார்க்கலீங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு அவர் மீது புகார் கொடுத்து எதுவும் நடவடிக்கை எல்லாம் எடுக்கலீங்களா? பல பிரிவுகளை பின்னி கைது பண்ணலீங்களா? ஏன் பண்ணலுங்க? ஏன் இவர்கள் மீதெல்லாம் எந்த ஒரு நடவடிக்கை பாயலன்ற ஒரு கேள்வி கூட இருக்கட்டும், ஒரு ஓரமாகட்டும். இந்த இடத்துல இந்த எஸ்கேபிசம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்மை நோக்கி வருகின்ற பிரச்சனையில் இருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்காக எஸ்கேபிசம் மோடுக்கு போகிறது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை மாற்றி 125 நாளாக உயர்த்தி அந்த மத்திய அரசோட நிதியோட பங்கை குறைச்சிட்டு மாநில அரசு தள்ள கை வச்ச அந்த திட்டத்தில் கையெழுத்து போட தொடங்கி சட்டமன்றத்தில் ஒரு முறை ஒலித்துக் கொண்டிருந்த தேசிய கீதம் 2 முறை தும் தாத்தா ஆளுநர் ரவி அவர்கள் ஆசைப்பட்டது போலவே மத்திய அரசு என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நிறைவேற்றோம்னு சொல்லி அந்த நிறைவேற்றுற வரைக்கும் எல்லாத்துலயுமே பாருங்க இவங்க பிஸ்கெட் ஜேபி கட்சி பக்கம் நின்று கொண்டு என்னப்பா டீ பார்ட்டியில கலந்துக்கிறாங்களா திமுக? ஆமா கலந்துப்பாங்க, டீ பார்ட்டியில கலந்துப்பாங்க. எல்லாம் பாருங்க மறைமுகமா இல்லைங்க, நேர்முகமாகவே பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கு ஆதரவு கொடுத்துனுக்குறாங்கன்ட்டு கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம அடுத்த கட்சி மேல இதுக்கும் பாருங்க பழி தூக்கி போடுவாங்க. அப்புறம் தேநீர் விருந்துல போய் கலந்துக்கிட்டு இடமாற்றத்திற்காக கேட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அது தேநீர் விருந்துல தான் கேட்கணுமான்னு தெரியல. அதுவும் எந்த இடத்துல சொல்றாருங்க அந்த பதில? நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியதை குறித்து கேள்வி கேட்கிற அந்த இடத்துல இந்த பதில பதிவு பண்றாரு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியதை நாங்க கண்டிக்கிறோம். அநாகரிகமான பேச்சு, அவதூறான பேச்சு, இது ஏற்புடையதல்ல. இதை நான் கடுமையாக கண்டிச்சுக்கிறோம். ஆனால் அவர் மீது கைது நடவடிக்கை பாஞ்சே தீரணும். நாங்க விட மாட்டோமே. என்னங்க இவ்வளவு மோசமா பேசியிருக்காரு, அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நாங்க விட மாட்டோம்லாம் எதுவும் பேசலைங்க. சும்மா பாருங்க, ஒரு சம்பிரதாயத்துக்காக சாஸ்திரத்துக்காக நாங்க கண்டிச்சோம்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாத கான்டெக்ஸ்ட கொண்டு வந்து நிறுத்துறாரு. திமுக பிஸ்கெட் ஜேபி கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறாங்க. அப்புறம் தேநீர் விருந்துல போய் கலந்துக்கிட்டு இடமாற்றத்திற்காக கேட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அது தேநீர் விருந்துல தான் கேட்கணுமான்னு தெரியல. இப்ப பார்த்தா இந்த பக்கம் பாஜகவினுடைய மாநில தலைவர் திமுக கழகமாலேயே மாறி அவதூறாக தைரியமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கிற பொழுது அரசியல்ல பரபரப்பாக பல மறைமுக நட்பெல்லாம் வெளிப்படும் நேரம் இது என்பது தெரிய வருகிறது. இதை நான் கண்டிக்கிறேன். சரி, மறைமுகமாக இல்லைங்க, நேர்முகமாகவே பிஸ்கெட் ஜேபி கட்சியோட திமுக கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு முயற்சி இல்லைங்க, கூட்டணி வச்சுக்கிறாங்க அப்படின்றது கூட இருக்கட்டும். இவங்க சொல்ற அந்த விஷயம் உண்மை என்ன எடுத்துக்கங்களேன், அதுவும் தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, நீங்க தான் யார் கூட கூட்டணியில் இல்லை இல்லைங்களா? அதிமுகவோடும் கூட்டணி இல்லை, பிஸ்கெட் ஜேபி கட்சியோட கூட்டணியில் இல்லை. அதுவும் பிஸ்கெட் ஜேபி கட்சி உங்க கட்சியோட கொள்கை எதிரி. உங்க கொள்கை எதிரியோட மாநில தலைவர் இதை போல அக்கிரம அநியாயத்துக்கு பேசியிருக்காரு. இப்படி பேசுவதற்கு முன்னாடியே தேர்தலுக்கு முன்பாகவே பெயரை குறிப்பிட்டே சொன்னாருங்க. இதே கொள்கை எதிரி கட்சியோட மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள். பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதுல இருந்து வெளி வரணும். முதல்ல வீட்டுல இருந்து வெளி வந்தாதான். இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மோசமாக பேசிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் மீது டிவிகே கட்சி தரப்பில் இருந்து எந்த ஒரு புகாரும் அளிக்கப்படவில்லை. ஆனா பாருங்க, என்னப்பா பொன்ராஜ் ஏதோ பேசினா தெரியுது. ஆமாமா, பொன்ராஜ் ஏதோ பேசிட்டாருங்க, உடனடியாக அவர் மீது டிஜிபி கிட்ட போயிட்டு புகார் கொடுக்கணும்ட்டு நேரடியா விஜய் அவர்களே, அன்றைக்கு கட்சி தலைவராக இருந்த விஜய் அவர்களை குறிப்பிட்டு சொல்றோங்க.
பொன்ராஜ் அவர்கள் மீது நேரடியாக பாருங்க புகார் கொடுப்பதற்காக விஜய் அவர்களே போனார் டிஜிபி ஆபீஸ்க்கு. ஆனா பாருங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசிய விஷயத்துக்கு அவர் மீது நேரா போய் புகார் கொடுக்க வேண்டாங்க, ஆன்லைன்ல கூட ஒரு புகார் பதிவு பண்ணல யாருமே டிவிகே கட்சி சேர்ந்தவங்க. முதல்ல வீட்டுல இருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். அதுதான் கேட்கறவங்க மறுபடியும் எதுக்காக புகார் பதிவு பண்ணல? அன்றைக்கும் புகார் பதிவு பண்ணல, இன்றைக்கும் புகார் பதிவு பண்ணல. ஒரு கட்சியோட கொள்கை எதிரின்னு சொல்ற அந்த கொள்கை எதிரி கட்சியை சேர்ந்த ஒரு மாநில தலைவர் இதை போல ஓப்பனா பகிரங்கமா மோசமாக பேசுவதற்கு எதுக்காக அவர் மீது புகார் பதிவு பண்ணாம இருக்கீங்கன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா தமிழ்நாட்டு மக்கள். திமுகவோட பிஸ்கெட் ஜேபி கட்சி மறைமுகமாக இல்ல நேர்முக கூட்டணியில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, அப்படி இப்படின்னு அடுத்தவங்க மேல பழிய தூக்கி போடுறீங்க. ஆனா பாருங்க, கொள்கை எதிரி மீது ஒரே ஒரு புகார் பதிவு செய்வதற்கு கூட எதற்காக தயக்கம் காட்டுகிறீர்கள்னு கேட்பாங்க இல்லைங்களா மக்கள். ஆர்பி உதயகுமார் அவர்களை கண்டித்து போஸ்டர்லாம் ஒட்டப்பட்டிருக்கு. யாருங்க டிவிகே கட்சியை சேர்ந்தவங்களா பண்ணுவாங்களா? மூச்சு அதெல்லாம் பேசக்கூடாது. ஆர்பி உதயகுமார் அவர்களை கண்டித்து ஒட்டப்பட்ட போஸ்டர் யார் ஒட்டினாங்கன்னா நடிகையோட ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள். யாரை பார்த்து என்ன பேசிருக்கீங்க? நாங்க யார் தெரியுமா? மரியாதையாக மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள்னு ரோடா போஸ்டர் ஓட்டினுங்கிறாங்க. அந்த அம்மாவோட ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க கூட பாருங்க போஸ்ட் ஓட்டிட்டாங்க. இந்த பக்கம் உதயநிதி அவர்களை கண்டித்து டிவிகே கட்சியை சேர்ந்த மகளிர் அணிகள் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களே. ஒரு எதிர்கட்சியை எதிர்த்து ஆளுங்கட்சி ஆர்ப்பாட்டம் பண்றது இதுவே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்காங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இல்லைங்களா டிவிகே கட்சியோட மகளிர் அணியை சேர்ந்தவங்க எல்லாம். இன்னைக்கு எங்க போனாங்க? தாயாரை குறித்து அந்த மாதிரி பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். தாயாரை குறிப்பிட்டு அந்த மாதிரி பேசியிருக்காரு. இப்ப எந்த மகளிர் அணியை சேர்ந்தவங்க யாரும் டக்குன்னு இன்ஸ்டன்டா பாஞ்சி பறந்து வந்து கண்டனம் தெரிவிக்கல, ஆர்ப்பாட்டம் பண்ணல நயினார் நாகேந்திரன் அவர்களை கண்டித்து. அது என்னங்க? ஐயோ உதயநிதி அவர்கள் ஒட்டுமொத்தமா பெண்களை இழிவுபடுத்திட்டார்னு சொல்ற அந்த ஒட்டு மொத்தத்திற்கு அர்த்தம் என்னங்க? ஒட்டுமொத்தம்னா எல்லா விஷயத்துக்கும் ஒட்டுமொத்தமா வரணும் இல்லைங்களா? அது என்ன அந்த ஒட்டு மொத்தத்துக்கு செலக்டிவ் அம்னீஷியாவா? திமுக கட்சியை சேர்ந்தவங்க ஏதாவது பேசினா மட்டும்தான் பாருங்க இவங்க எல்லாம் வருவாங்க. அதுவும் பாருங்க எங்க கொள்கை எதிரியாக இருந்தாலும் அவங்க எல்லாம் இந்த மாதிரி எந்த மாதிரி பேசினாலும் நாங்க கண்டுக்கவே மாட்டோங்க, பேசின்னு போங்கன்னு விட்டுருவோம்னு சொல்றேன். இந்த செலக்டிவ் அம்னீஷியாவா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. யாராக இருந்தாலும் நடவடிக்கை பாயும். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் என்ற வகையில நண்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போது நடவடிக்கை பாய்ந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் கைது செய்யப்பட்டார்னு வச்சுப்போமே. நடக்காதே இருந்தாலும் பாருங்க நடந்துச்சு, கைது செய்யப்பட்டிருப்பார் அப்படின்னு வச்சுப்போமே, இருந்துட்டு போட்டோம். ஆனா இந்த இடத்துல ஐயா எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும். என்ன உண்மைங்க? நயினார் நாகேந்திரன் அவர்களை குறித்து கேள்வி எழுப்பிய அந்த இன்டர்வியூல பிரஸ் மீட்ல அருண்ராஜ் அவர்கள் போற போக்குல ஒரு வார்த்தையை சொன்னார் இல்லைங்களா? எந்த அளவுக்கு இப்ப இந்த 3 மாதத்திலேயே நான் எந்த அளவுக்கு ஒரு நல்லாட்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியும். அந்த இடம் தான் சிறப்பான ஆட்சின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இப்ப சிறப்பான ஆட்சின்னா அதோட அர்த்தம் என்னங்க? இப்போ உதாரணத்துக்கு அந்த குடும்பத்துக்கு உங்களால போன உசுரை திருப்பி கொடுக்க முடியுமா? நாங்க கேட்கலங்க. எதிரொலி ஒரு பொண்ணு டாய்லெட் வசதி சரியா இல்லாம ஒரு அவசரத்துக்கு காட்டு பக்கம் போய் ஒதுங்கினாங்களே, என்ன ஆச்சு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த பிள்ளைங்களை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சார்? இதையே கண்ணாடியை பார்த்து நீங்க கேட்டுக்கங்கன்ட்டு சிறப்பான ஆட்சின்னு யார் சொன்னாங்களோ அவங்கள பார்த்து சொல்லுவாங்க இல்லைங்களா? கண்ணாடி பார்த்து கேட்டுக்கங்கன்ட்டு. போன உசிரை திருப்ப கொடுக்க முடியுமா? கண்டிப்பா பாருங்க, விலை மதிப்பில்லாத மனித உயிர். போன உசிரை யாராலையும் மீட்டு கொண்டு வர முடியாது. அது குறித்து கேள்வி கேட்டது தப்பு கிடையாது. மறுபடியும் சொல்றேன், இந்த இடத்துல கண்ணாடியை பார்த்து கேட்க சொல்லுவாங்க இல்லைங்களா? போலீஸ கையில வச்சு என்னங்க பண்றீங்க? பொம்மை மாதிரி வச்சு விளையாடி இருக்கீங்களா? கொஞ்சமாவது மனசாட்சின்றது வேண்டாம். நாங்க சொல்லலங்க, என்னைக்காவது நாங்க பொது வெளியில இந்த மாதிரிலாம் பேசியிருக்கோமா? எதிரொலி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணீங்க? பொம்மைகள் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தீங்களா? ஒரு மனசாட்சின்றது வேணாம். அன்றைக்கு இருந்த ஆட்சியாளரை பார்த்து ஒரு எதிர்கட்சியாக நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்க. இன்றைக்கு பாருங்க, அதே எதிர்கட்சி இடத்துல இருக்கிற எதிர்கட்சிகள் ஆட்சியாளராக இருக்கிற உங்களை பார்த்து கேட்பாங்க இல்லைங்களா? சிறப்பான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றீங்களேங்க. ஒரே நாள்ல கோவையில மட்டுமே எத்தனை சம்பவங்கள், கொலை சம்பவங்கள் எவ்வளவு நடந்திருக்குங்க? ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி, 50 நாள் முன்னாடி, 60 நாள் முன்னாடி, 2 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் கூட போக வேண்டாங்க. ஒரு 10 நாள் கிட்ட, ஒரு 10 நாட்களுக்குள்ளாகவே தமிழ்நாட்டில் நடந்த கொலை சம்பவங்கள் மட்டும் எண்ணில் அடங்காதது. இந்த மாதம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி கடலூர்ல ரெட்ட கொலை, 3ஆம் தேதி எல்லாமே இந்த மாசம் சொல்றாங்க, 3ஆம் தேதி
கோவையில ஒரு மாணவர் கத்தியால குத்தி கொலை. ஆகஸ்ட் 6ஆம் தேதி கிணத்துக்கடவு ஒரு இளைஞர் கத்தியால் சுத்தியலால் அடித்து கொலை செய்யப்படுகிறார். ஆகஸ்ட் 7 திருவள்ளூர்ல பாருங்க ஒரு பாட்டி ஒரு மூதாட்டி கொலை செய்யப்படுகிறார். ஆகஸ்ட் 8 திருச்சியில சொத்து தகராறுல கொலை. ஆகஸ்ட் 9 மதுரையில் கள்ள தலையில தூக்கி போட்டு கொலை. ஆகஸ்ட் 10 கோவையில் ஒரு கல்லூரி மாணவர் பயங்கரமான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார். ஆகஸ்ட் 11 பல்லடம்ல இரட்ட கொலை, தாய் மகள் வெட்டி கொலை. ஆகஸ்ட் 12 கோவையில 58 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணோட தலையில் படுகாயங்களுடன் படுகொலை செய்யப்படுகிறார். இது எல்லாமே பாருங்க கடந்த 10 நாட்களுக்குள்ள விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலான கொலை சம்பவங்களை மட்டும் எடுத்து போட்டிருக்கோம். இன்னும் பாருங்க எக்கச்சக்கமா கொள்ள, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை எல்லாம் அது ஒரு பாட்டுக்கு பட்டியலில் போயிட்டு இருக்கும். சிறப்பான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம்னு சொல்றாங்களே, இதெல்லாம் அவங்க பார்வைக்கு வரல போகுது. பார்வைக்காக எடுத்து போறோம். சிறப்பான ஆட்சி நடத்தினே ஒரு பக்கம் இதையெல்லாம் என்னன்னு பாருங்கன்ட்டு அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறோங்க. போலீஸை கையில வச்சு பொம்மை மாதிரி விளையாடி இருக்கீங்களான்னு இன்னைக்கு யாரை பார்த்து யார் கேட்கணும், கண்ணாடி பார்த்து கேட்டுக்கணும்னு சொல்லுவாங்களே, சொல்லுங்க ஐயா. என்ன சொன்னாலும் என்ன கேள்வி கேட்டாலும் எங்களுக்கு இருக்கு ஒரே ஒரு பதில், கல்லுல செதுக்கி வச்ச பதில். என்ன பதிலுங்க? நம்ம ஏன் சொல்லணும்? அதை மாதிரி போதைப் பொருள் பிரச்சனை தான். இது ஒரே நாள்ல வரல. இது ஒரு 5 ஆண்டு காலத்தினுடைய ஒரு தாக்கமும் இருக்கு. 5 ஆண்டு காலத்தினுடைய ஒரு தாக்கமும் இருக்கு. போதை 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 தமிழ்நாடு முழுக்க நிறைந்திருக்கும் போதை கலாச்சாரம். இந்த போதை கலாச்சாரத்துக்கு யார் காரணங்க? யாரும் காரணம் கிடையாது. கடந்த 5 ஆண்டு தான் காரணம். இப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல போதைன்றத வார்த்தையே தெரியாதுங்க. நீங்க போதைன்னு எழுதுனா கூட என்னப்பா தமிழ் அகராதியில் இந்த மாதிரி வார்த்தை இருக்கா, எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போதை என்கின்ற ஒரு கலாச்சாரமும் சரி, இந்த போதை என்கின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதே கடந்த 5 ஆண்டு தான். அந்த டாஸ்மாக்ல தொடங்கி போதை பொருள்ல தொடங்கி அவ்வளவு ஏங்க தமிழ்நாடே பாருங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு மாநிலம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருந்ததே எல்லாருக்கும் தெரியும். அதனால பாருங்க எல்லாமே கடந்த 5 ஆண்டு. சொன்னதை சொல்லும் கிளிப்புள்ளை போல சொல்லி வச்ச மாதிரி எல்லாருக்கும் ஒரே ஸ்கிரிப்ட், காமன் ஸ்கிரிப்ட். கடந்த 5 வருஷம் அவங்க போதை கலாச்சாரத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க பரப்பி விட்டு போயிட்டாங்க. அதனால தான் பாருங்க இந்த கொலைலாம் நடக்குது. இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாதுங்க. நீங்க திமுகவை தான் கேட்கணும். நீங்க ஆமாங்க, நீங்க திமுகவை தாங்க கேட்கணும். இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, இதெல்லாம் மனசாட்சி உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும். தெரியாமலா இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். கடந்த 5 வருஷம்னு சொல்லி இந்த 5 வருஷத்தை கண்டிப்பா ஓட்ட போறாங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனாலும் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இவ்வளவு தொடர் கொலைகள் இந்த 10 நாட்களுக்குள்ள இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அதை பத்திலாம் நீங்க இதையும் கவலையே படாதீங்க. சிறப்பான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு ஒரு நல்லாட்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியும். சரி, நடத்திக்கங்க, தப்பு கிடையாது, சிறப்பான ஆட்சி. ஆனா பாருங்க, இதே போன்ற சம்பவங்கள்லாம் இதற்கு முந்தைய ஆட்சியில் நடக்கும் போது எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, எவ்வளவு கலாட்டா பண்ணீங்க, என்ன மாதிரி பொங்கல் வச்சீங்க. இப்ப எங்க போச்சீங்க அந்த குரல்லாம்? ஆட்சியாளர் எதிர்நோக்கி கேட்ட குரலும் பாருங்க இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. சரி, ஆட்சியாளர் எதிர்நோக்கி கேள்வி கேட்ட அதே குரல், டிவிகே கட்சியை சேர்ந்த அதே குரல் யாருமே பாருங்க கொடுக்கவே இல்லைங்களா? ஐயோ கொலை நடக்குது, எங்க உங்களுக்கு மனசாட்சி இருக்கான்னு கேட்ட அந்த வாய்ஸ் எல்லாம் இப்ப எங்க போச்சு? அந்த பதற்றம், அந்த பதறிய நெஞ்சம்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியலீங்களே. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த பிள்ளைங்களை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சார்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணீங்க? பொம்மைகள் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தீங்களா? ஒரு மனசாட்சின்றது வேணாம். இதற்கு முந்தைய ஆட்சியாளராவது நடக்கிற குற்றங்களுக்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டு சாரியாவது சொல்லுவாங்க. ஆனா பாருங்க இப்ப அந்த சாரின்னு கூட சொல்றதுக்கு யாருமே கிடையாது. இப்போ கூட பாருங்க ஊருக்குள்ள நடக்கிற நியாயமான உண்மைகளை நியாயமா மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்த்தா அது என்னப்பா, அது என்ன பிரச்சனை பாருங்கன்னு பார்க்க மாட்டாங்க. அந்த உண்மையை யார் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ அவங்க மீது வழக்கு போடுங்க. பிணையில் கூட வெளிவர முடியாதபடி பிரிவுகளை பின்னி அவங்கள உள்ள தருங்க, போடு வழக்கு. ஆனாலும் பாருங்க நீங்க இதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சிறப்பான ஆட்சி இல்ல வேண்டாம், நீங்களே ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு அது என்ன மாதிரி சிறப்பா நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு நீங்களே உங்க கருத்து கண்டிப்பா பதிவு பண்ண. மீண்டும் நாளை காணொலி. நன்றி, வணக்கம்.